சரி, எதற்காக பொறுமையா இருக்கணும்? இந்த விஷயம்லாம் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, தனியா எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் போட்டியிட்டதோ அதே மாதிரி 2026 தேர்தலிலும் பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து நம்ம தனியா தேர்தலில் போட்டியிடணும். அப்படி போட்டியிட்டா தேர்தல் முடிவு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. சரி, அது ஒரு ஆப்ஷன். அதுதான் அண்ணாமலை முன்வைத்த ஆப்ஷன். ஆனால் கட்சி மேலிடம் இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க. 2026 2029 இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கட்சி மேலிடம் ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த பிளானத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் திரு நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு. அந்த பிளான் பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியும்? நம்மளுக்கு 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அமித்ஷா மோடி அவர்களுடைய திட்டம் என்னவா இருக்கு? அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கிறோம், நம்ம திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறோம். அதுதான் டார்கெட். ஸோ இன்னைக்கு பாஜக தொண்டர்கள்ல பல பேர் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலையை பதவியிலிருந்து விலக்கினதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு கோபம்லாம் இருக்கு. சரி, ஆனால் 2026 தேர்தலில் அமித்ஷா பிளஸ் மோடியுடைய வியூகம் வெற்றி பெற்று விட்டால் நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைகிறது. கூட்டணி ஆட்சிங்கிறது நான் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அதிமுக ஒரு 120 சீட்டு, பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்ப இன்னைக்கு நம்ம பேசுற விஷயம் எல்லாமே அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா?